नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு 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 என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார் திருமகளாராய் ஆண்டாள் திரு அவதாரம் செய்ய போகிறாள். கலியுகத்தில் பூமி பிராட்டி தன்னை வந்து மனம் புரிய போகிறாள் என்று நினைத்துத்தான் கண்ணன் கீதையிலே மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்று அருளி செய்தானோ. அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாசத்தில் திவ்ய பிரபந்த தாராவை ஒரு மார்கழி மகோத்சவமாகவே ஆண்டாள் கோஷ்டியினரின் மகோத்சவமாகவே கொண்டாடும்படி அனுகிரகம் செய்துள்ளார் நம் ஜிஎஸ் சுவாமி. அதில் மிகச்சிறிய ஞானமுடைய அடியேனையும் பங்கு கொள்ள பணித்தருளிய வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகராய் சமஸ்த கல்யாண குண பரிபூர்ணராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ யதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜஜீயர் சுவாமியின் திருவடி தாமரைகளில் அடியேனுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேனுக்கு நியமிக்கப்பட்டது கறவைகள் பின் சென்று பாசுரம் 28வது பாசுரம். ஆண்டாள் எந்த வயதில் திருப்பாவை பாடினாள்? பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை என்ற வரிகளுக்கு வியாக்கியானம் எழுதும்போது பிள்ளைலோகம்ஜியரே நமக்கு இதை அருளி செய்கிறார். 5 வயதில் அவள் 15 வயது கோபிகையாக அனுகரித்தாள், பாவை நோன்பு நோற்றாள் என்கிறார் பிள்ளைலோகம்ஜியர். ஆண்டாளும் இதை அவரை பிராயம் தொடங்கி என்று சொல்கிறாளே, அப்பேற்பட்ட சிறு வயது அது. சரி, 5 வயதில் பெண்கள் பாவை நோன்பு நோற்பார்களா?
தமிழ் மண்ணில், தமிழ் இலக்கியத்தில் இந்த மரபு இருக்கிறதா? தொல்காப்பியத்திற்கு நிகரான மிக பழமையான நிகண்டு நூல் பிங்களந்தை நிகண்டு. அந்த பிங்களந்தை நிகண்டில் பெண்பாற் பாட்டு வகைகளை பற்றிய நூற்பாக்கள் இருக்கின்றன. அதில் ஒவ்வொரு பருவத்திலும் இந்த பெண் குழந்தைகள் என்ன என்ன விளையாடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 வயது பெண் குழந்தைகள் என்ன விளையாடுவார்கள்? அப்படி மரப்பாச்சி பொம்மைகளை வைத்துக்கொண்டு அதற்கு ஒன்றுக்கொன்று மனம் பேசி விளையாடுவார்கள். இதை குழமண மொழிதல் என்று சொல்வார்கள். பேணும் சிறப்பின் பெண்மகவாயின் 3ஆம் ஆண்டில் குழமண மொழிதலும் என்று அந்த நூற்பா செல்கிறது. இந்த குழமண மொழிதல் ஆழ்வார் பாசுரங்களில் வந்துள்ளதா என்றால் ஆம். நம்மாழ்வாரின் மின்னிடை மடவார் திருவாய்மொழியில் பார்க்கிறோமே, இந்த பெண்கள் எல்லாம் இப்படி மரப்பாச்சி பொம்மைகளை வைத்துக்கொண்டு மனம் பேசி விளையாடி கொண்டிருக்கிறார்கள், சிறுமிகள். இந்த கண்ணனோ தீம்பு செய்பவன் அங்கு வந்து விடுகிறான். இந்த மர பொம்மைகளை எடுத்துக்கொள்கிறான். குழகி எங்கள் குழமணன் கொண்டு என்கிறார்கள் இந்த பெண்கள். குழகி, ரொம்ப குழைந்து பேசுகிறான் இந்த கண்ணன். அப்படியே இந்த குழமணன் கொண்டு என்ற அந்த வார்த்தையே வருகிறது. அப்படி இவர்கள் மனம் பேசி விளையாடி கொண்டிருக்கும் இந்த மரப்பாச்சி பொம்மைகளை அவ்வளவு சிறுமிகள் என்று தெரிகிறது. எடுத்து கொண்டு விடுகிறான் இந்த தீம்பு கண்ணன். இது எப்படிப்பட்ட செயல்? கோ இன்மை செய்து என்கிறார்கள். கோ என்றால் ராஜா, கோயின்மை என்றால் ராஜா இல்லாத ராஜ்யம் எப்படி இருக்குமா? அராஜகமாகவே இருக்குமே. அப்படி ஒரு அராஜக செயல் என்றோ இந்த கண்ணன் செய்கிறான். கோயின்மை செய்து கண்மம் ஒன்று இல்லை என்கிறார்கள். நீ இப்படி வந்து கண்ணா அராஜக செயலை புரிகிறாயே, எங்கள் மரப்பாச்சி பொம்மைகளை பறித்து கொண்டு, இதனால் உனக்கு என்ன லாபம்? லாபம் ஒன்றுமில்லை, எங்கள் கூட்டத்துக்குள் வராதே, கழகம் ஏறேல் நம்பி என்று விரட்டுகிறார்கள் இந்த பெண்கள், சிறுமிகள். சரி, 3 வயதில் குழந்தைகள் இப்படி குழமண மொழிதல் விளையாடுவார்கள். 5 வயதில் என்ன செய்வார்கள்? 5 முதலா 9 காரும் ஐங்கணை கிழவனை ஆர்வமுடு நோற்றலும் பனிநீர் தோய்தலும் பாவையாடலும் என்கிறது நூற்பா பிங்களந்தை நிகண்டு. 5 9 வயது வரை உள்ள குழந்தைகளே தங்களுக்கு நல்ல கணவன், அந்த காலத்தில் சிறு வயதிலேயே கல்யாணமாகிவிடுமே, தங்களுக்கு நல்ல கணவன் வேண்டும் என்று காமன் நோன்பு நோற்பார்கள். ஐங்கணை கிழவன் என்றால் 5 கணைகள், மலர்கணைகளை உடைய கிழவன் அந்த மன்மதனுக்கு நோன்பு நோற்பார்கள். ஆண்டாலும் இந்த மரபில் காமன் நோன்பு நோற்றாள் நாச்சியார் திருமொழியில் என்று பார்க்கிறோம். அப்படி நோற்பார்கள். பனி நீர் தோய்வார்கள், பாவை ஆடுவார்கள். பனிக்காலத்தில் மார்கழி மாசத்தில் நீராடுவார்கள், பாவை நோன்பு நோற்பார்கள் என்று வருகிறது. இப்படி இந்த பெண்கள் 5 வயதில் பாவை நோன்பு நோற்பார்கள். இந்த மரபு, இந்த தமிழ் மண்ணின் மரபு அப்படியே ஆண்டாளின் பாசுரங்களில் படிந்து விடுகிறது. எப்படி? இது சங்கத்தமிழ் மாலை இல்லையா? நம்பிள்ளை தன்னுடைய ஈட்டு உரையில் ஆழ்வார் பாசுரங்களில் அப்படியே தமிழ் பாவினங்கள் அப்படியே பொருந்த பெறுவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே, இவர் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவரே என்று சொல்கிறார். அப்படி இவளோ பூமி பிராட்டி சங்கத்தமிழ் மாலை பாடியிருக்கிறாள். அதில் அந்த தமிழ் மண்ணின் மரபுகள் படிந்திருக்கின்றன என்று சொல்லலாம். சரி, பாவை நோன்பை எப்படி நோற்றார்கள்? இது பரிபாடலில் நல்லந்துவனார் சொல்கிறார் நமக்கு. ஆகமம் அறிந்த அந்தணர்கள் வந்து இந்த பாவை நோன்பை தொடங்கி வைத்தார்கள். முதிய அந்தண பெண்கள், இந்த சின்ன குழந்தைகளே, அவர்களுக்கு, சிறுமிகளுக்கு எப்படி பாவை நோன்பு நோற்க வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள். நிலம்
மழை பொழியட்டும், நிலம் குளிரட்டும் என்று வாழ்த்துவார்கள். அந்தணர்களுக்கு தானம் வழங்கினார்கள். தாய் அருகான் என்று தவத்தை நீராடல் என்று வருகிறது. தாய் அருகில் நிற்க இந்த சிறுமிகள் நீராடுவார்கள். அதனால் சிறு குழந்தைகள் என்று ஆகிறது இல்லையா? நீராடல் என்றால் கலவி என்பர் தமிழர்கள். ஆண்டாளும் நீராடலை பகவத் அனுபவம் என்றுதானே, அந்த பகவத் அனுபவத்தை குறிக்கத்தானே நீராடல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாள். இதை நாம் பார்க்கிறோம். இப்படி பாவை நோன்பு நோற்றார்கள் அந்த காலத்தில். சரி, ஆண்டாள் எப்படி பாவை நோன்பு நோற்றாள்? பெரியாழ்வாரின் திருமகளாயிற்றே, அப்படியே கண்ணனின் லீலைகளையெல்லாம் காதார கேட்டாள், மனதார அப்படியே பருகினாள். அப்படியே கண்ணன் மேல் காதல் மீதூர்ந்தது, துடிப்பு ஏற்பட்டது. தரிக்க வேண்டுமே இவள். கோபிகைகள் எப்படி கண்ணனாக அனுகாரம் செய்து தரித்தார்களோ அப்படி நாம் கோபிகைகளாக அனுகாரம் செய்து தரிக்கலாம் என்று நினைத்தாள் ஆண்டாள். அப்படியே இப்பொழுது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை திருவாய்ப்பாடியாக மாறிவிட்டது. பெண்களையெல்லாம் அழைத்து கொண்டாள். எல்லோரும் இப்பொழுது ஆயர் நங்கைகள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? அப்படியே புறப்பட்டு செல்கிறார்கள். இவர்கள் வண்ணச்சீரடி மண்மகள் அறியாத பெண்கள் இல்லை. வீதியார வலம் வந்தார்கள். இந்த பெண்கள் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ற அந்த பேனர் அதை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். நாராயணனே பரத்வம், அவனே உபாயம், நாராயணனே உபாயம் என்று அறிந்தவர்கள் இவர்கள். நமக்கே அகங்காரம் மமகாரம் என்ற விரோதிகள் ஒழிந்த சேஷத்துவம் உள்ள நமக்கே, இந்த ஜீவாத்மாக்களுக்கே அவன் தருவான். எதை தருவான்? பறை தருவான். பறையாகிய கைங்கரியத்தை, புருஷார்த்தத்தை தருவான் என்று உறுதியோடு இந்த பெண்கள், சகல வைஷ்ணவ லட்சணங்களும் பொருந்திய பெண்கள் புறப்பட்டு சென்றார்கள். இவர்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று இந்த காலத்தில் சொல்கிறார்களே, உணர்வுசார் நுண்ணறிவு மிக்கவர்கள், தங்கள் உணர்ச்சியையும் கையாளத் தெரிந்தவர்கள், பிறரையும் கையாளத் தெரிந்தவர்கள். இதை நாம் எங்கு பார்க்கிறோம்? இப்படி ஒவ்வொரு தோழியாக எழுப்பினார்களே, 10 தோழிகளை எழுப்பும் போது எத்தனை சாமர்த்தியத்தை காட்டினார்கள் அப்பொழுது பார்த்தோம். நந்தகோபாலன் அரண்மனையில் அந்த வாயிற்காவலனிடம் என்ன பேசுகிறார்கள்? நிழலே வாய்னேன்தான், நேற்றே எங்களுக்கு கண்ணன் வாக்கு கொடுத்து விட்டான் என்று சாமர்த்தியமாக பேசும்போது பார்த்தோம். திருவே துயிலெழாய் என்று நப்பின்னை பிராட்டியை பெரிய பிராட்டியராகவே சொல்லி அப்படியே புருஷகாரத்திற்கு அழைத்து கொண்டார்களே, அப்பொழுது இந்த சாமர்த்தியத்தை பார்த்தோம். இப்படி இந்த நுண்ணறிவு மிக்க இந்த பெண்டிர்கள் அப்படியே குழாமாக புறப்பட்டு ஒவ்வொரு பாசுரமாக கடந்து 27 பாசுரங்களை கடந்து 28வது பாசுரத்தில் இப்பொழுது வந்து இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் என்ற பாசுரத்தில் வந்து நின்றுவிட்டார்கள். ஆண்டாள் இந்த கறவைகள் பின் சென்று பாசுரத்தில் நமக்கு எதை சொல்லித் தருகிறாள்? எப்படி சரணாகதி செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறாள். சரணாகதி நெறியை காட்டுகிறாள். சரணாகதர்களின் ஸ்வரூப ஸ்வபாவங்களை காட்டித் தருகிறாள். 5 வயதில் ஆண்டாளுக்கு இந்த சரணாகதர்களின் ஸ்வரூப ஸ்வபாவங்கள் எல்லாம் எப்படி தெரிந்திருக்கும்? மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் என்று உறுதியாக சொல்கிறாளே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில். மெய்மை பெருவார்த்தை என்றால் கீதா சரமஸ்லோகம். அதை விஷ்ணு சித்தர் கேட்டு அதன்படி கேட்டிருப்பர். ஒருவேளை கேட்டிருப்பாரோ? அப்படி கிடையாது. கேட்டு அதன்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பார் என்று சொல்கிறார். விஷ்ணு சித்தர் வாழ்வதோ கலியுகம்.
ஆனால் கீதா சர்மஸ்லோகம் எப்பொழுது வந்தது? துவாபர யுகத்தில். கண்ணன் சொல்லவில்லையா? தேர்த்தட்டு வார்த்தை இல்லையா இது? ஆனால் அன்று நம் பார்த்த சாரதி தேரை ஓட்டும்போது தேராக இருந்தது யார்? கருடாழ்வார். அந்த கருடாழ்வாரின் அம்சம்தானே பெரியாழ்வார். அன்று கருடாழ்வாராக இருந்து அந்த சரம ஸ்லோக அர்த்தத்தை அப்படியே முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டார். இப்பொழுது கலியுகத்தில் பெரியாழ்வார் அப்படியே அதை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கடைபிடித்து கொண்டிருக்கிறார். இதை ஆண்டாள் இந்த 5 வயது குழந்தைகளுக்கு அப்படி எல்லாம் மனதில் படிந்து விடும் இல்லையா? அப்படி அந்த வாழ்க்கை நெறி படிந்து விட்டது, சரணாகதி நெறி படிந்து விட்டது. அதை நமக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வ துடிப்பு ஆண்டாளுக்கு இந்த பாசுரத்தில் வெளிப்படுகிறது. ஆண்டாளுக்கும் தோழியருக்கும் இந்த சரணாகதர்களின் 6 ஸ்வரூப ஸ்வபாவங்கள் எதை குறிப்பிடுகிறாள்? கைமுதல் இன்மையை தெரிவிக்க வேண்டும் ஒரு சரணாகதன். தனக்கு தகுதி இல்லை என்று யோகியதையின்மையை சொல்ல வேண்டும் ஒரு சரணாகதன். அபகர்ஷானுசந்தானம் என்பார்கள். எம்பெருமானுடைய குணபூர்த்திகளை சொல்ல வேண்டும் ஒரு சரணாகதன். எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்த உணர்ச்சியை தெரிவிக்க வேண்டும் ஒரு சரணாகதன். அப்புறம் எத்தனையோ பிழைகள் செய்திருப்போம், பிழைகளை பொறுத்தருள வேண்டும் என்று அபராத சாமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் சரணாகதன். அது மட்டுமில்லை, சரணாகதி செய்பவர்கள் எம்பெருமானிடம் நமக்கு என்ன வேண்டும், என்ன விருப்பம் என்பதை தெரிவிக்க வேண்டும். பிராப்தி அபேட்சை என்பார்கள். இந்த 6 லட்சணங்களையும் ஆண்டாள் கறவைகள் பின் சென்று பாசுரத்தில் நமக்கு சொல்லித் தருகிறாள். ஆண்டாளும் தோழியரும் சொல்லித் தருகிறார்கள். இந்த பாசுரமானது ஒரு முறையீடாகவே சென்று கொண்டிருக்கிறது. கண்ணனிடம் முறையிடுகிறார்கள். அது மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம் என்று இவர்கள் சொல்லும் போதெல்லாம். ஆனால் வியாக்கியானங்களிலிருந்து பெரியவாச்சான் பிள்ளையும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இவர்களுடைய வியாக்கியானங்களை எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் கண்ணன் எப்படியெல்லாம் பேசியிருப்பான் என்று அறிய முடிகிறது. அதிலும் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரின் வியாக்கியானத்தில் உள்புகுந்து பார்த்தால் அப்பா எத்தனை எத்தனை கற்பனை ஓவியங்களுக்கு அது இடமளிக்கிறது. அவ்வளவு கண்ணன் பேசியிருக்கிறான். இந்த பெண்கள் அவ்வளவு சாமர்த்தியமாக பேசுகிறார்கள். நுண்ணறிவு உடைய பெண்களாயிற்றே. அதனால் அந்த வியாக்கியானத்தை அந்த சாராம்சத்தை நம் மனத்தில் வாங்கி கொண்டு அதை உரையாடலாக பார்ப்போம். இந்த கண்ணன் இந்த பெண்களை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு பாசுரமாக சொல்லி கொண்டு வருகிறார்கள். மாரிமலை முழைஞ்சி பாசுரத்தில் இந்த பெண்கள் யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள் என்று கேட்டார்களே, அது முதல் இந்த கண்ணன் ஆராய தொடங்கிவிட்டான். எதை ஆராய்ந்தான்? இந்த பெண்கள் நம்மை தவிர வேறு ஏதோ உபாயம் கொண்டிருக்கிறார்களோ, வேறு சாதனாம்சம் இருக்கிறதோ என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறான் இந்த கண்ணன். பெண்களே, மாலை மணிவண்ணா பாசுரத்தில் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் நீங்கள் கேட்டீர்கள். சால பெரும்பரையே, பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே, கொடியே, விதானமே என்றெல்லாம் கேட்டீர்கள். நேற்றைய பாசுரத்தில் உங்களுக்கு வேண்டிய சன்மானங்களை கேட்டீர்கள். சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்றெல்லாம் கேட்டீர்களே. இந்த 5 பஞ்ச சம்ஸ்காரங்களாயிற்ற இவையெல்லாம் அணிகலன்கள், இவையெல்லாம் ஆத்மபூஷணங்கள் அன்றோ? இத்தனை ஆத்மபூஷணங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால், இந்த பஞ்சசம்ஸ்காரம் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் அதிசெய்த புண்ணியம் செய்தவர்களாக இருக்க வேண்டும் என்றான் கண்ணன். இதை பார்த்தவுடன் இந்த பெண்களுக்கு ஆஹா, கண்ணன் நாம் ஏதோ உபாயம் வைத்திருக்கிறோம், புண்ணிய கணக்கு எழுதிவிடப் போகிறான் என்று ரொம்ப ஜாக்கிரதையாக ஆனார்கள். கண்ணா, கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து என்றதும்
நீ கீதையில் சொன்னாயே, கிருஷி கோரக்ஷிய வாணிஜ்யம் வைசிய கர்ம ஸ்வபாவஜம் என்று சொன்னாயே, அப்படி நாங்கள் கர்மயோகத்தை செய்பவர்கள் கோ வைசியர்கள், அந்த குலத்தைச் சேர்ந்தவர்களை இந்த பெண்கள் இவர்களும் கர்மயோகம் செய்திருப்பார்கள் என்று நினைத்தாயோ என்று மெதுவாக பாசுரத்தை தொடங்கினார்கள். கறவைகள் பின் சென்று என்றார்கள். கண்ணா, நாங்கள் என்ன எருதுகள், மலட்டு பசுக்கள், வரடுகள், இனிமேல் கன்றே போடாது என்னும் ஈற்று மறுத்தலின் பின்னையா சென்று கொண்டிருந்தோம்? நாங்கள் கறவைகள் பின் சென்றோம் கண்ணா. கறவை மாடுகள் கண்ணா, பால் கறக்கும் பசுமாடுகள், அவற்றின் பின்னே நாங்கள் போனோம். எங்களுக்கு பால் வேண்டும், பலன் கருதி சென்றோம். பலன் கருதி சென்றால் அது எப்படி கர்மயோகமாகும்? நீ அந்த கர்மயோக கணக்கில் எழுதிவிட முடியாது. எங்களுக்கு தெரியும், கர்த்திருவ தியாகம், மமதா தியாகம், பல தியாகம் இவற்றுடன் செய்தால் மட்டுமே அது கர்மயோகமாகும். கண்ணா, வேதாத்தியனம் செய்ய வேண்டும். அதனால் ஆத்ம ஞானம் பிறக்கும். ஆத்ம ஞானம் பிறந்தவுடன் கர்மானுஷ்டானங்களை ஒழுங்காக செய்வோம். கர்மானுஷ்டானங்கள் செய்ய செய்ய பாவங்கள் விலகிவிடும், ஆத்ம சுத்தி ஏற்படும். அப்படியே அந்தர்யாமி தெரிய துவங்கும். அந்தர்யாமியான பகவானை பற்றி சிரவணம் செய்வோம். மனனம், தியானம், அர்ச்சனம், ஆராதனம் என்றெல்லாம் புண்ணிய கணக்கு கூடிக்கொண்டே போகும் கண்ணா. இதுக்கெல்லாம் அடிப்படையாக குருகுல வாசம் செய்ய வேண்டும் என்றார்கள். கண்ணன் ஒரே ஆர்வம். ஓ, குருகுல வாசம் செய்திருக்கிறீர்களோ என்றான். கண்ணா, இவங்கள் உஷாராகிவிட்டார்கள். பாரு, எப்படி சொன்னாலும் இந்த கண்ணன் பிடித்துக் கொள்கிறான். கண்ணா, நாங்கள் என்ன வால்மீகி முனிவரின் பின்னால் பரத்வாஜர் என்ற சிஷ்யர் சென்றாரே, கலசம்பூர்ணமாதாய பிருஷ்டதோ அனுஜகாமக என்று பூர்ண கலசாதிகளையெல்லாம் ஏந்தி கொண்டு சமித்பாணியாய் சென்றாரே, அப்படி நாங்கள் சென்று விட்டோம் என்று நினைத்தாயா? பிரணிபாத, அபிவாதன, பரிப்பிரஸ்ன சேவைகளையெல்லாம் எங்கள் ஆச்சாரியருக்கு செய்தோம் என்று நினைத்து விட்டாயா? கண்ணா, இல்லை. சரி, நாங்கள் என்ன ராமன் பின் லக்ஷ்மணன் சென்றானே, அப்படி சென்று விட்டோம் என்று நினைத்தாயா? ஆச்சாரிய ஹிருதயத்தில் அழைமணவாள பெருமாள் நாயனார் பிரியில் இலேனுக்கு இளங்கோபம் அக்குளத்தில் மீனிரே என்றாரே, அப்படி ராமபிரானை பிரிந்தால் குளத்திலிருந்து வெளியே விழுந்த மீனை போல துடித்து உயிர் தரிக்க மாட்டானே இந்த லக்ஷ்மணன். அதனால் அவன் வாளும் வில்லும் கொண்டு ராமபிரானின் பின் காட்டுக்கு சென்றானே, அப்படி சென்றோம் என்று நினைத்து விட்டாயா கண்ணா? நாங்கள் போனதெல்லாம் ஒரு பசுவின் பின்னால் கண்ணா, கறவைகள் பின் சென்று இல்லையா கண்ணா? பசுதான் எங்கள் குரு. ஞான இனகீனக பசுபிசமானக என்பார்கள். அப்பேற்பட்ட அந்த பசுதான் எங்கள் குரு கண்ணா என்றார்கள் இவர்கள். சரி, கறவைகள் பின் சென்றீர்கள், குருகுல வாசம் இல்லை என்றாகிவிட்டது. கறவைகள் பின் சென்று எங்கே சென்றீர்கள்? ஒருவேளை திவ்ய தேசத்திற்கு சென்றீர்களோ என்றான் கண்ணன். அடடா, எங்கு போனாலும் இவன் பிடித்து கொள்கிறானே இந்த கண்ணன். திவ்ய தேசவாசம் மோட்சோபாயம் என்று ஒரு கணக்கை எழுதி விடுவானே என்று பெண்கள் யோசித்தார்கள், நுண்ணறிவு மிக்கவர்கள். கண்ணா, நாங்கள் திவ்ய தேசத்தில் ஒரு ராத்திரி கூட தங்கியதில்லை என்று சொன்னார்கள், உறுதிபடச் சொன்னார்கள். இங்கே அழகிமணவாள பெருமாள் நாயனார் என்ன அருளி செய்கிறார்? ஒரு கோபால அபிமானத்திலே மழை கொதுங்கினால் வாரி பிடியாக அகப்படுமிரே. இப்பொழுது அடியேன் திருவல்லிக்கேணியில் வாசம் செய்கிறேன். பார்த்தசாரதியின் சந்நிதியில் அவருடைய அபிமானத்திலே ஒதுங்கினால் அப்படி புண்ணியத்தை வாரிக்கொள்ளலாமே, அப்படி வாரிக்கொள்ளலாம் திவ்ய தேச வாசம் என்றால். அது இந்த பெண்களுக்கு தெரிந்தது. கண்ணா, நாங்கள் என்ன தண்டகாரண்யம், நைமிசாரண்யம்,
பரன் சென்று திருவேங்கடம் என்றெல்லாம் திவ்ய தேசத்துக்கு சென்றோம் என்று நினைத்தாயா? அடியிடுவார் காலிலே அருவும் நெருஞ்சிக்காடு கண்ணா, அதற்குத்தான் சென்றோம் என்றார்கள். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தோம் என்றார்கள். கானகம் சென்றீர்களா? சரி, கண்ணனுக்கு இன்னொரு பிடி கிடைத்து விட்டது. சரி, இந்த பெண்களை மாட்டுவோம். கானகம் சென்றீர்களே, அங்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்டான். கண்ணா, கானகம் என்றதும் காட்டுக்கு சென்றோம், ஏதோ வானப்பிரஸ்தாசிரம தர்மம் போல் ஏதோ தர்மம் அனுஷ்டிக்க சென்றோம் என்று நீ நினைத்து விட்டாயா? அப்படி இல்லை கண்ணா. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். சென்று உண்போம் கண்ணா, சென்று கொண்டே உண்டு கொண்டிருப்போம் கண்ணா. கறவைகள் பின்னால் சென்று கொண்டே உண்டு கொண்டே சென்று கொண்டிருப்போம் கண்ணா. இன்று நின்று கொண்டே சாப்பிடுகிறார்களே, அப்படி. ஸ்நாத்வா புஞ்சீத என்னுமா போலே நீராடிவிட்டா சாப்பிட்டோம். இல்லை கண்ணா, நற்கர்மம் ஒன்றும் இல்லை கண்ணா என்றார்கள். எங்கள் கையில் எந்த கர்மமும், நாங்கள் நற்கர்மம் ஒன்றும் செய்யவில்லை என்று கையை விரித்து காட்டி தங்கள் கைமுதல் இன்மையை இந்த பெண்கள் தெரிவித்தார்கள் கண்ணனிடம். ஒரு சரணாகதன் எம்பெருமானிடம் கைமுதல் இன்மையை தெரிவிக்க வேண்டும் என்பதை இவர்கள் நமக்கு காட்டி கொடுத்தார்கள் இந்த பெண்கள். கண்ணன் பார்த்தான். சரி, கர்மயோகமும் இல்லை. ஒருவேளை நீங்கள் பூர்வ புண்ணியம் ஏதாவது செய்திருப்பீர்கள், அதனால் ஞான யோகம் கைகூடி இருக்குமே பெண்களே என்று கேட்டான் கண்ணன். தர்மவியாதன் என்று மிதிலையில் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு வேடன். நீங்கள் கோரக்ஷணம் பண்ணுபவர்கள், அவனோ கோவதம் செய்பவன். இருந்தாலும் அவன் சிறந்த ஞான யோகியாக இருந்தான். இந்த தர்மவியாதன் வாசலிலே ரிஷிகள் தர்மவியாதன் வாசலிலே துவண்டு தர்ம சந்தேகங்களை சமிப்பித்தார்கள் என்கிறார் ஸ்ரீவஜ்ரபூஷணத்தில். அப்படி வந்து வரிசையில் நிற்பார்களாம் எல்லாம் அவன் வீட்டு வாசலில், இந்த வேடன் வீட்டு வாசலில். ஏன் துவண்டு கிடக்கிறார்கள்? அங்கே உள்ளே இந்த தர்மவியாதன் தன்னுடைய பெற்றோருக்கு கைங்கரியம் பணிவிடை செய்து கொண்டு விட்டு அதற்கு பிறகு ஓய்வு நேரம் கிடைத்த போதுதான் வெளியே வருவான். அப்பொழுதுதான் இவர்கள் தர்ம சந்தேகங்களை கேட்க முடியும். அதனால் துவண்டு கிடப்பார்கள். அப்படி தர்ம நெறியை அவன் போதித்து வந்தான். பூர்வ புண்ணியத்தினால் ஞான யோகியாக இருந்தான். இந்த இடத்தில் இன்னொரு கதையும் வியாக்கியானத்தில், ஸ்ரீவஜ்ரபூஷண வியாக்கியானத்தில் காட்டப்படுகிறது. கௌசிகன் என்ற அந்தணன் ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்து வேத மந்திரங்களை சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு கொக்கு மரத்தின் மேல் இருந்து அவன் மேல் எச்சமிட்டு விட்டது. உடனே மேலே பார்த்தான், உற்று நோக்கினான். அவ்வளவுதான், அந்த கொக்கு எரிந்து விட்டது. அவ்வளவு சக்தி படைத்தவன் இந்த கௌசிகன். அப்பேற்பட்டவன் பிட்சைக்கு செல்ல வேண்டும் இல்லையே. அப்பொழுது போகிறான். ஒரு பெண்மணியின் வீட்டு வாசலில் போய் பிட்சைக்கு நின்று கொண்டிருக்கிறான். காலதாமதம் ஆகிவிட்டது. அந்த பெண் மெதுவாகத்தான் வந்தாள். அப்பொழுது இவனுக்கு கோபம், இந்த கௌசிகனுக்கு. உடனே அப்படியே கோபத்தால் உற்று நோக்கினான். உடனே அந்த பெண் சொன்னாள், அந்த பெண்மணி, நான் என்ன கொக்கு என்று நினைத்து விட்டீர்களா என்று கேட்டாள். இவருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது கௌசிகனுக்கு. எப்படி இந்த பெண்மணிக்கு தெரியும்? அவள் சொன்னாள், நான் பதிவிரதா தர்மத்தை கடைபிடிப்பவள். அதன் சக்தியினால் எனக்கு ஞானம் கைகூடி இருக்கிறது என்றாள். தெய்வம் தொழாள் கொழுநற் தொழுது எழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்று திருவள்ளுவர் சொல்லவில்லையா? அப்பேற்பட்ட பெண்மணி இந்த பெண்மணி. அவள் சொல்கிறாள், என்னுடைய கணவன்
பசி களைப்புடன் வந்தான். அதனால் அவனுக்கு முன்பு பசியாற்றி விட்டு அப்புறம் வந்து நான் பிட்சை போட வந்தேன், க்ஷமிக்க வேண்டும் என்று வினயமுடன் பேசினாள் இந்த கௌசிகனிடம். அப்பொழுது அவள் சொன்னாள், நீர் அந்தணராய் இருக்கிறீர், அந்தணர்களுக்கு காமமும் கோபமும் கூடாது. அதனால் நீங்கள் மேலும் தர்ம சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினாள். அதற்காக மிதிலை நகருக்கு செல்லுங்கள், அங்கே தர்மவியாதன் என்பவன் இருக்கிறான், அவனிடம் மேலும் தர்ம சிந்தனைகளை தர்ம நெறிகளை தெரிந்து கொள்ளுங்கள் என்று நெறிப்படுத்தினாள் அந்த பெண்மணி. அப்பேற்பட்டவன் தர்மவியாதன். தர்மவியாதன் போல் நீங்கள் புண்ணியம் செய்து அதனால் ஞான யோகம் உங்களுக்கு கைகூடி இருக்குமே என்றான் கண்ணன். பதில் இல்லை. சரி விடுங்கள், ஒருவேளை நான் கீதையில் ஜடபரதரை பற்றி சொல்லியிருக்கிறேனே, ஞான யோகத்துக்கு உதாரணமாக சொல்லியிருக்கிறேனே, அவரும் பூர்வ புண்ணியத்தின் பலனால் தானே ஞான யோகியாக இருந்தார். அவர் முதலில் ஆதி பரதராக ஒரு தர்ம ராஜ்யத்தையே ஆண்டு கொண்டிருந்தார் இந்த தேசத்தில். ரிஷபதேவரின் பையனவர். அவருடைய ஆட்சி காலத்தில் அப்படி சுபிட்சமாக இருந்ததாம். அதனால் அதற்கு முன்பு வரை இந்த தேசமானது அஜனாவ வருஷம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. ஆதிபரதரின் காலத்தில்தான் இது பாரத வருஷம் என்ற பெயர் இதுக்கு ஏற்பட்டது. அந்த ஆதிபரதரின் காரணத்தினால், அவருடைய பெயரினால். அப்பேற்பட்டவர் அந்த ஆதிபரதர், அப்பேற்பட்ட புண்ணியசாலி. அவரும் கடைசி காலத்தில் உயிரை விட நேர்ந்த போது மானை நினைத்ததனால் அடுத்த ஜென்மத்தில் மானாக பிறந்தார். அது தனி கதை. அப்புறம் அதுக்கும் அடுத்த ஜென்மத்தில் தான் ஜடபரதராக பிறந்தார். அப்பொழுது அந்த பூர்வ புண்ணியத்தின் பலனால் அவருக்கு ஞான யோகம் கைகூடி ஞான யோகியாக இருந்தார். அரசர்களுக்கெல்லாம் ஞான யோகத்தை வலியுறுத்தி கொண்டிருந்தார். அப்பேற்பட்டவர் ஜடபரதர். அப்படி பூர்வ புண்ணியம் எதுவும் செய்து நீங்கள் ஞான யோகம் கைகூடி இருக்குமே உங்களுக்கு பெண்களே என்று கேட்டான். துருவி துருவி கேட்டான் இந்த கண்ணன். இந்த பெண்கள் என்ன செய்வார்கள்? கண்ணா, அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம் என்றார்கள். அறிவில்லை கண்ணா, நாங்கள் கர்மயோகம் செய்யவில்லை. கர்மயோகம் செய்திருந்தால் தானே ஞான யோகம் கைகூடி இருக்கும். அறிவு ஒன்றும் இல்லை கண்ணா. ஞானம் கனிந்து நலன் கொண்டு என்று இந்த ஞான யோகம் கைகூடி அதனால் பக்தி யோகமாக அது மலர்ந்து வருமே, அந்த பக்தி ரூபாவந்த ஞானமும் எங்களுக்கு இல்லை கண்ணா. கண்ணா, நீ இவ்வளவு கேட்கிறாய், அவ்வளவு ஏன்? ஒரு முமுட்சு ஆவதற்கு அடிப்படை தகுதி என்ன கண்ணா? தேகம் வேறு ஆத்மா வேறு என்று அறிய வேண்டும். இந்த பிரகிருதி ஆத்ம விபாகம் தெரிய வேண்டும் அவர்களுக்கு. அது கூட எங்களுக்கு தெரியாது கண்ணா என்றார்கள். கண்ணா, அவ்வளவு ஏன்? எங்களுக்கு கணக்கு வழக்கே தெரியாது கண்ணா. எங்களிடம் எத்தனை மாடுகள் இருக்கு என்று யாராவது கேட்டால் எண்ணி சொல்ல தெரியாது. சரி, எங்களிடம் ஒரு 100 மாடுகள் இருக்குது. அந்த 100 மாடுகளுக்கு எங்களுக்கு இவ்வளவு நெல், இவ்வளவு படி நெல் தாருங்கள் என்று கேட்க தெரியாது கண்ணா எங்களுக்கு. நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? மாட்டை கொண்டு வந்து நிறுத்துவோம், வாளை உருவுவோம், உடனே பக்கத்தில் உழக்கை பிடிப்போம். அந்த உழக்கில் நெல் போடுவார்கள். வாளுக்கு உழக்கு பிடிப்பவர்கள் நாங்கள் கண்ணா. அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம் கண்ணா. மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை என்று தொண்டரடிப்பொடியாழ்வார் சொன்னது போல் இவர்கள் சொன்னார்கள். அறிவினால் குறைவில்லா அகல் ஞாலத்தவர் அறியே என்ற அந்த பாசுர வரிகளுக்கு வியாக்கியானத்தில் என்ன சொல்வார்கள்? உலகத்தில் எல்லோரும் எங்களுக்கு வீடுமனை இல்லை, வீடு வாசல் இல்லை, குழந்தை குட்டி இல்லை என்று சொல்லிக்கொள்வார்கள். யாராவது தங்களுக்கு அறிவில்லை, முட்டாள் என்று தங்களை சொல்லிக்கொள்வார்களா? அப்படிப்பட்ட முட்டாள்கள் இவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இவர்கள். அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்க்குலம் என்று தங்களை பற்றி அப்படி
தாழ்த்தி தங்களுக்கு தகுதி ஒன்றும் இல்லை என்று யோகியதையின்மையை சொல்கிறார்கள். இதை அபகர்ஷானுசந்தானம் என்று சொல்வார்கள். இதை நமக்கு காட்டித் தருகிறார்கள். சரணாகதர்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று காட்டித் தருகிறார்கள். சரி, கண்ணன் பார்த்தான். சரி, வசிஷ்டர், வாமதேவர், வியாசர், பராசரர் போன்று உங்களுக்கு புண்ணியம் ஒன்றும் இல்லை என்று ஆகிவிட்டது. நீங்கள் என்னை இழக்க வேண்டியதுதான் என்றான் கண்ணன். அவ்வளவுதான் இந்த பெண்களுக்கு பொத்து கொண்டு வந்தது கோபம். இருக்கட்டுமே, இந்த முனிவர்கள் எல்லாம் புண்ணியசாலிகள் தான். அந்த புண்ணியத்திற்கு சமமாக உனக்கு என்ன இத்தனை வெண்ணெய் கொடுத்தார்களா கண்ணா என்று அவர்கள் கேட்டார்கள். உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நீ இந்த குலத்தில் வந்து பிறந்திருக்கிறாய், எங்களுடன் உறவாடி மகிழ்கிறாயே, உனக்கு நாங்கள் பால், தயிர், வெண்ணெய் இவற்றையெல்லாம் கொடுத்து கொழுக் முழுக்கென்று வளர்த்து வைத்திருக்கிறோமே, நீதான் எங்கள் புண்ணியம் என்று இருக்கிறோமே கண்ணா என்றார்கள் அவர்கள். நீ என்னை இழந்து விடுவாய், நீங்கள் என்னை இழந்து விடுவீர்கள் என்று சொன்னாயே கண்ணா, அது எப்படி சாத்தியம்? எப்படி சொல்ல போயிற்று? பிரம்மாவாய் இழந்து போதல் இடைச்சியாய் பெற்று விடுதல் செய்யும்படியாயிருக்கும் என்று ஸ்ரீவஜ்ரபூஷணத்தில் அருளி செய்துள்ளாரே. பிரம்மா அகங்காரத்தினால் இழந்து விடுவான் உன்னை. ஆனால் அந்த இடைச்சி யார் தெரியுமா கண்ணா? எங்கள் சிந்தையந்தி கண்ணா. உன் புல்லாங்குழலின் ஓசையை கேட்டாள், மயங்கினாள், அப்படியே அந்த இனிமையில் தோய்ந்தாள், அந்த புண்ணியத்தின் பலன்களை எல்லாம் அனுபவித்தாள் கண்ணா. அப்படியே அவள் அந்த புண்ணியத்தின் பலன்களை எல்லாம் பெற்றுவிட்டாள். அடுத்த நொடி உன்னை வந்து அடைய முடியவில்லையே, வாசலில் இந்த பெரியவர்கள் திண்ணையில் உட்கார்ந்திருக்கிறார்களே, இவர்களை தாண்டி எப்படி சென்று உன்னை அடைவது என்று யோசித்தாள். அந்த வேதனை அவளால் தாங்க முடியவில்லை கண்ணா. அடுத்த நொடியில் அவள் அந்த பாவத்தின் பலனையும் அனுபவித்து விட்டாள். அப்படியே மயங்கி விழுந்து உன் சரணை வந்து அடைந்தாளே கண்ணா. அந்த இடைச்சி உன்னை பெறவில்லையா? எப்படி நாங்கள் எங்கள் ஆட்சியர் குலம் உன்னை இழக்கும் என்று நீ எப்படி சொல்ல போயிற்று என்று பிளுபிளு என்று பிடித்து கொண்டார்கள் இந்த பெண்கள். புண்ணியம் கண்ணா, நீ தான் எங்கள் புண்ணியம் என்றார்கள். புண்ணியம் என்றதும் ஒரு ஐதீகம் நினைவுக்கு வருகிறது. நம்பெருமாள் பிறப்பாடு எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறோம். எங்கேயோ காத்து கொண்டிருந்தால் அலுப்பாக இருக்கும். ஆனால் நாம் காத்து கொண்டிருப்பதோ நம்பெருமாளின் பிறப்பாட்டுக்காக. இதற்கு நாம் எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது அருகில் இருந்த கிடாம்பி பெருமாள் அருளி செய்தார். என்ன இது புண்ணியம் என்பது? அதற்கு என்ன அறிவு இருக்கிறதா? அது என்ன ஒரு தேவதையா? ஒரு பலனை கொடுப்பதற்கு அது என்ன தேவதையா என்று கேட்டார். அப்பொழுது அருகில் இந்த பிள்ளை திருநறையூர் அரையர் கூறினார், நாம் புண்ணியம் என்று சொல்வதும் எம்பெருமானைத்தான். அவனே சாட்சாத் புண்ணியம் என்று திடமாக அருளி செய்தார். அந்த திட விசுவாசம், உறுதிப்பாடு இந்த பெண்களிடம் இருந்தது. இந்த ஆயர் மங்கையரிடம், ஆண்டாளிடமும் தோழிகளிடமும் இருந்தது. என்ன இந்த இடத்தில் அவர்கள் அந்த உறுதியை பார்க்க வேண்டும், இந்த பெண்களின் உறுதியை பார்க்க வேண்டும். கர்மஞான இவர்களுக்கு என்ன தெரியும் என்றால் ஒரு விஷயம், உபாயம் தன்னை பொறுக்கும் என்பதை நன்றாக உணர்ந்தவர்கள். உபாயமான எம்பெருமான் தன்னை மட்டுமே உபாயமாக கொள்வதை பொறுத்து கொள்வான். வேறு யாரையும் கிட்டே அண்ட விட மாட்டான். வேற எந்த உபாயத்தையும்
அண்ட விட மாட்டான். அப்படிப்பட்டவன் அவன் என்று தெரிந்து கொண்டவர்கள் இந்த பெண்கள். அதனால்தான் கண்ணன் எவ்வளவு மாட்டினாலும் அவர்கள் அப்படி உறுதியாக நின்றார்களே. இந்த இடத்துல என்ன பார்க்கணும்? கர்ம ஞான பக்தி யோகங்கள், அவதார ரகசிய ஞானம், புருஷோத்தம வித்யை, தேசவாசம், திருவிளக்கெரிக்கை, திருமாலை எடுக்கை, தொடக்கமான உபாய புத்தியா செய்யும் அவையும் என்று ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறாரே பிள்ளைலோகாச்சாரியார் சர்மஸ்லோக பிரகடனத்தில். அவை எல்லாவற்றுக்கும் ஒரு பெயர் என்ன? உபாயாந்தரங்கள். இந்த உபாயாந்தரங்கள் அவற்றை நாம் ஒரு சரணாகதன் அவை உபாயம் என்ற புத்தியை விட்டுவிட வேண்டும். அவையெல்லாம் கைங்கரியங்கள் என்ற உணர்வு அவனுக்கு வர வேண்டும். ஏனென்றால் இந்த உபாயாந்தரங்களுக்கு அவை தானே காரியம் செய்ய முடியாது. தானே ஒரு மாலை தொடுப்போல தானே செய்யுமா? ஒருவர் செய்ய வேண்டும். ஒரு கம்ப்யூட்டர் என்றால் அது ப்ரோக்ராம் பண்ண ஒருவர் வேண்டும். அப்படி ஒரு அறிவுடைய சேதனன் வேண்டும் செய்வதற்கு. அதனால் ஸ்வரூப சித்தியில் ஒரு சேதனனை அபேட்சித்திருக்கும். ஆனால் இந்த உபாயாத்திரங்களை செய்து வந்தால் அதற்கு பலம் கொடுக்க காரியம் நடைபெற வேண்டுமே. அதை யார் செய்வா? ஈஸ்வரன் தான் செய்வான். அதனால் காரிய சித்தியில் ஈஸ்வரனை அபேட்சித்திருக்கும். இதே எங்களுக்கு நன்றாக தெரியும் கண்ணா என்றார்கள் இந்த பெண்கள். அதாவது ஒருவேளை ஒரு சரணாகதன் எம்பெருமானே உபாயம் என்று இருப்பவன் பிற உபாயாந்தரங்களையும் உபாயம் என்று கை கொண்டு விட்டால் என்ன ஆகும்? சணல் கண்ட பிரம்மாஸ்திரம் போல் நழுவும். அனுமனை இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தால் கட்டினான். அதற்குள் இந்த அரக்கர்களுக்கு ஒரே கொண்டாட்டம். இவர் கட்டுண்டு இருக்கிறாரா, வேகமாக சணல் கயிறை கொண்டு கட்டியவுடன் அந்த பிரம்மாஸ்திரம் நழுவி விட்டது. இவர் கட்டுண்டது போலவே இருந்தார் அனுமன். இழுத்து கொண்டு போனார்கள். ஆனால் சணல் கயிறு கண்ட பிரம்மாஸ்திரம் நழுவி விட்டது. அப்படி இதே கருத்தை அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் தன்னுடைய ஞானசாரத்தில், அதுவும் 28வது பாசுரம், கறவைகள் பின் சென்று பாசுரம் போல், அதுவும் சரணாகதி பாசுரமாகவே அமைந்துள்ளது. சரணாகதி மற்றோர் சாதனத்தை பற்றில் அரணாகாது என்கிறார். சரணாகதி வேறு ஒரு சாதனத்தை பற்றினால் அது அரணாகாது. என்ன ஆகும்? சணல் கயிறு கண்ட பிரம்மாஸ்திரம் போல் நழுவி விடும் என்பதற்கு இவர் விட்ட படை போல் விடும் என்கிறார். அப்பொழுது ஒரு சரணாகதன் எம்பெருமானே உபாயம் என்று இருக்க வேண்டும். நம்மாழ்வாருக்கு தெரியாத கர்மஞான பக்தி யோகங்களா? நோற்று நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் என்றாரே நம்மாழ்வார். நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் त्वच्चरणारविन्दे அகிஞ்சனோ அனன்யகதி சரண்ய त्वत्पाद மூலம் சரணம் பிரபத்தியே என்றாரே ஆள வந்தார். பிள்ளைலோகாச்சாரியார் கண்ணனின் அப்படியே மனத்தை ஆராய்ந்து என்ன சொல்றார்? தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண பிறந்தவன் தானே, சர்வ தர்மங்களையும் விட்டு என்னை பற்றி என்கையாலே சாட்சாத் தர்மம் தானே என்கிறது என்று சொல்லி இருக்கிறாரே கண்ணா. அவரின் நான் எல்லார் சொல்வதையும் விடு, நீ சொல்லவில்லையா? சர்வ தர்மான் பரித்யஜ்ய என்றாயே. எல்லா தர்மங்களும் எல்லா சாதனங்களும் உபாயங்களும் அவை உபாயம் என்ற புத்தியை முற்றிலுமாக விடு என்று சொன்னாயே. அது எங்களுக்கு தெரியாதா? அதனால்தான் நாங்கள் உறுதியாக இருந்தோம். மாம் ஏகம் சரணம் ரஜ என்று சொன்னாயே. என் ஒருவனையே சரணமாக பற்றி என்று சொன்னாயே. அதனால்தான் உன்னையே சரணமாக உபாயமாக பற்றினோம். சித்தோபாயம் நீயே கண்ணா என்றார்கள். எங்களுக்கு தெரியும் கண்ணா, ராமோ விக்கிரகவான் தர்மக இல்லையா? அதை அறிந்திருக்கிறோம். அதனால்தான் முன்பே சொல்லிவிட்டோமே, புண்ணிய நாள்
பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்ந்த கும்பகர்ணன் என்று ராமனை புண்ணியன் என்று அழைத்து விட்டோமே. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் இல்லையா? நீ சனாதனமான தர்மம் கண்ணா, நீ சித்தோபாயம் என்று சித்தோபாயம் எம்பெருமானே என்று உறுதிபடச் சொன்னார்கள். இவர்கள் உபாய நைரபேட்சியத்தை காட்டினார்கள். சித்தோபாயம் எம்பெருமானே என்று, உபாயம் அவனே என்று உபாய வரணம் செய்தார்கள். ஆண்டாளும் தோழியரும் இப்படி எம்பெருமானே உபாயம் என்ற உறுதியோடு ஒரு சரணாகதன் இருக்க வேண்டும் என்று நமக்கு காட்டி கொடுத்தார்கள். அடுத்து சரணாகதன் எம்பெருமானுடைய குணபூர்த்தியை கொண்டாட வேண்டும். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று அழைத்தார்கள் கண்ணனை. நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன் என்று ஆழ்வார் சொன்னது போல் அழைத்தார்கள். நம்பி என்றால் நல்ல பரிபூர்ணமான குணமுடையவன் என்று அர்த்தம். பிராகிருதமான மனுஷியர்களுக்கு நம்பி என்பதற்கு தமிழ் இலக்கியம் என்ன பொருள் கூறுகிறது என்றால் அறிவு, நிறை, ஓர்ப்பு, கடைப்பிடி என்ற இந்த 4 குணங்களை உடையவனே பரிபூரணன், நம்பி என்று அழைக்கலாம் என்று சொல்கிறது. ஆனால் நம்முடைய கண்ணனோ பரம்பொருள் அசங்கேய கல்யாண குணங்கள் உடையவன். அவனுடைய குணபூர்த்தியை இவர்கள் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்கிறார்கள். பரமபதத்தில் எம்பெருமானுக்கு குறை இருக்கும். இப்படி எளியவர்களோடு அடியவர்களோடு வந்து பழக முடியுமா? சௌலபியாதி குணங்களை எல்லாம் காட்ட முடியுமா? அதற்கெல்லாம் இந்த நிலம்தானே அவனுக்கு வேண்டும். நித்திய விபூதியில் என்ன செய்வான்? லீலா விபூதி வேண்டுமே. அதனால் இந்த ஆயர் குலத்தில் அவன் வந்து பிறந்தானே, அதற்காகத்தானே வந்தான். அதனால் இவன்தான் குறைவென்றும் இல்லாத கோவிந்தா என்று, கோவிந்தனா என்று கூப்பிடுகிறார்கள் இவர்கள். இப்பொழுது கண்ணனுக்கு தேவேந்திரன் வந்து கோவர்தன மலையெல்லாம் எடுத்து குடையாக பிடித்து கோவிந்த பட்டாபிஷேகம் ஆயிற்று இல்லையா? அப்பொழுது இந்த கோவிந்தா அந்த வேஷம் எப்படி இருக்கும்? எம்பெருமானுடைய அவன்தான் சித்தோபாயம் என்று இப்பொழுதுதான் சொன்னார்கள். அந்த உபாய வேஷம் எப்படி இருக்கும்? இதை நாயனார் வாக்கால் நாம் கேட்க வேண்டும். கழிகோலும், அதாவது இந்த கடை ஆவும் அந்த ஆவினங்கள் எல்லாம் இவன் கண்ணன் மேய்த்து கொண்டு வருகிறான். அப்பொழுது கழிகோலும், கையில் அந்த கோல், கன்று மேய்ப்பதற்காக கோல் வைத்திருக்கிறான். கழிகோலும், கையிலே பிடித்த கண்ணிக்கயிறும், கையில் முடிச்சாக கயிறு, கண்ணிக்கயிறு, கண்ணினுள் சிறுத்தாம்பு, அதை பிடித்து கொண்டு இருக்கிறான். கையிலே பிடித்த கண்ணிக்கயிறும் கற்று தூளி தூசரிதமான திருக்குழலும். இப்போ கன்று மேய்த்து அந்த கன்றுகள் ஓடி ஓடி அந்த மண் துகள்கள் எல்லாம் அப்படியே பறந்து கண்ணன் தலை மேலே தானே இருக்கும். அப்படி கற்று தூளி தூசரிதமான திருக்குழலும். பின்னால் இது உபாய வேஷம். பின்னால் பிள்ளைலோகாச்சாரியார் சொல்கிறாரே பின்னால் மகாபாரத போரில் அது சேனாதூளி தூசரிதமான திருக்குழல். அப்பொழுது இனிமேல் தான், இப்பொழுது சின்ன குழந்தை கண்ணன். அப்பொழுதும் இந்த கன்றுகள் ஓடிவிடும். காட்டில் எங்கேயோ ஓரத்தில் அங்கே போய் அடர்ந்த காடு இல்லையே, அங்கே போய் மாட்டிக்கொண்டு விட்டால் என்ன செய்வது? அதனால் அப்படி ஓடும்போது கண்ணன் ஓடி இங்கும் அங்கும் ஓடி அந்த கன்றுகளை மறித்து கொண்டு வருவான். அப்படி மறித்து திரிகிற போது திருவடிகளிலே கிடந்து ஆரவாரிக்கிற கழல்கள் சதங்கைகளும். யசோதம்மான் குழந்தை கண்ணனை அனுப்பியிருக்கிறாள். பாவம் வெயிலில் போய் குழந்தை செருப்பும் கொடாமே அனுப்பி விட்டேன்னு ஒரு இடத்துல சொல்கிறா. ஆனால் இப்போ ஐயோ இந்த குழந்தை பாவமே என்ன செய்யறது, ரொம்ப வெயிலாக இருக்கும் வெப்பமாக இருக்குமேனு குளிர்ச்சியாக முத்துச்சட்டை போட்டு விட்டுருக்காளாம். குளிர் முத்தின் கோடாலமுமாய் நிற்கிற
உபாய வேஷத்தை கோவிந்தா என்கிறார்கள். கண்ணனின் உபாய வேஷத்தை அனுபவிக்க வேண்டும் மன்னார்குடி ராஜகோபாலனாக. ராப்பத்து உற்சவத்தில் திருவல்லிக்கேணியில் அப்படி அழகாக அந்த கோவர்த்தனகிரியை பிடித்து கொண்டு அந்த கோவிந்தா என்ற அந்த கோவிந்தனாகவே வந்து சேவை சாதித்தார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை அவனுடைய சௌலபிய குணத்தை குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என்றார்கள். இப்படி ஒரு சரணாகதன் எம்பெருமானுடைய குண பூர்த்தியெல்லாம் கொண்டாடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது, ஒரு சரணாகதன் எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்த உணர்ச்சியை காட்ட வேண்டும் இல்லையா? இப்பொழுது இந்த பெண்கள் கண்ணனை பார்த்து, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது கண்ணா என்றார்கள். இந்த நமக்கு எத்தனையோ சித் அச்சித் எல்லாம் ஈஸ்வர சம்பந்தம் உடையது. அப்போ நாம் ஒருவேளை இந்த திருவிக்கிரமா அவதாரத்தின் போது எம்பெருமான் திருவடி அப்படியே எல்லார் தலையிலும் பட்டிருக்குமே, நம் தலையிலும் பட்டிருக்குமே, ஆனால் அது அவனுடைய திருவடி என்ற அந்த சம்பந்த உணர்ச்சி நமக்கு இல்லையே. அதனால் தானே இந்த பிறவியில் பிறந்திருக்கிறோம். அதனால் ஒரு சரணாகதன் சம்பந்த உணர்ச்சியை காட்ட வேண்டும். அவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கிறது எப்பொழுதும், ஆனால் அந்த உணர்வு தெரியாமல் இருந்து கொண்டிருப்போம். அதனால்தான் சரணாகதியின் போது எம்பெருமானிடம் நாம் அவனுடன் சம்பந்த பெற்றிருக்கிறோம் என்ற அந்த உணர்வை காட்ட வேண்டும் ஒரு சரணாகதன். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாத உறவு என்றார்கள். நவவித சம்பந்தம் இருக்கிறதே கண்ணா. நீ பிதா, நாங்கள் புத்திரர்கள். நீ இரட்சகன், நாங்கள் இரட்சிய வர்க்கங்கள். நீ சேஷி, நாங்கள் சேஷபூதர்கள். நீ நாயகன், நாங்கள் நாயகிகள். நீ ஞேயக, அறியப்படுபவன், நாங்கள் ஞாதாக்கள், அறிபவர்கள் கண்ணா. நீ சுவாமி, நாங்கள் ஸ்வம் சொத்துக்கள் கண்ணா. உன்னுடைய சொத்துக்கள் நாங்கள் கண்ணா. அதை பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு கண்ணா. நீ ஆதாரம், நாங்கள் ஆதேயமாக இருக்கிறோம் கண்ணா என்றார்கள். நீ சரீரி கண்ணா, நீ எங்களுடைய ஆத்மா, நாங்கள் உனக்கு சரீரமாக இருக்கிறோம் கண்ணா என்றார்கள். நீ போக்தா, நாங்கள் போக்யம், நாங்கள் அனுபவிக்கப்படும் பொருள்கள் கண்ணா என்றார்கள். இப்படி எம்பெருமானுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவை சொன்னார்கள். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது கண்ணா என்றார்கள். நான் உன்னை அன்றியிலேன் நாரணனே, நீ என்னை அன்றியிலே என்று அவர்கள் சொன்னார்கள். உன்னாலும் ஒழிக்க ஒரு சரீரி சம்பந்தத்தை உன்னால் ஒழிக்கப் போகுமா கண்ணா? சுவாமி எம்பெருமானாரின் உயிர்நாடியான இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின் உயிர்நாடியான சரீரி சம்பந்தம் ஒன்றை உன்னால் ஒழிக்கப் போகுமா? நம்மால் ஒழிக்கப் போகுமா? உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு, அதான் நமக்கு என்ற பதத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்றார்கள். இப்படி எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்த உணர்ச்சியை காட்டினார்கள். அதை நமக்கு காட்டி கொடுத்தார்கள். அடுத்து ஒரு சரணாகதன் தன்னுடைய குற்றம் குறைகளை எல்லாம் சொல்லி அபராத சாமணம் பண்ணி கொள்ள வேண்டும். இவர்கள் அப்படி என்ன குற்றம் செய்தார்கள்? அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறு பேரழைத்தனமும் சீறி அருளாதே என்றார்கள். கண்ணா, நாங்கள் அஞ்ஞானிகள் ஏற்கனவே சொன்னோமே கண்ணா, அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம் என்று. அறியாத பிள்ளைகளோம் ஏதோ அன்பினால் உன்னை நாங்கள் சிறுபேரை கொண்டு அழைத்து விட்டோம் என்றார்கள். ஐயோ, சிறுபேர் என்றால் எப்படி கூட்டியிருப்பார்கள் இவர்கள்? கண்ணா, நாராயணனே நமக்கே பறை தருவான்.
நாராயணன் மூர்த்தி, நாற்றத்துழாய்முடி நாராயணன் என்றெல்லாம் அழைத்து விட்டோம். பார்க்கடலுள் பெய்யத்துயின்ற பரமன், உத்தமன் என்றெல்லாம் பரத்வபரமான பெயர்களை சொல்லி அழைத்து விட்டோம். அழைத்தன என்கிறார்கள். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன்னை சிறுபேர் அழைத்தன. அதனால் பல முறை அழைத்து விட்டோம் கண்ணா. அழைத்தனவும் என்று வேறு சொல்கிறார்கள். அது என்ன உண்மை? கண்ணா, நாங்கள் அறியாமல் இன்னொரு பெரிய பிழையை செய்து விட்டோம். பாகவத பச்சாரம் செய்து விட்டோம் கண்ணா. உன்னுடைய அடியார்களை, எங்கள் தோழிகளை நாங்கள் பேய் பெண்ணே, செவிடே, அனந்தலே என்றெல்லாம் அழைத்து விட்டோம் கண்ணா. ஊமையோ, ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ என்றெல்லாம் என்னவோ வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு பாசுரத்திலும் எப்படியெல்லாமோ எழுப்பிவிட்டோம் கண்ணா. அதனால் பாகவதபச்சாரத்தை பொறுத்துக்கொள் என்றார்கள். பாகவதபச்சார அசஹ்யாபச்சார ரூப நானாவிதானந்தாபச்சாரான் என்றெல்லாம் சொல்லி சர்வான் அசேஷத க்ஷமஸ்வ என்று அபராத க்ஷாமணம் பண்ண நமக்கு கற்றுத்தந்தாரே. சரணாகதி கத்தியத்தில் சுவாமி எம்பெருமானார் நம்பெருமாளின் திருவோலக்கத்தில் அப்படி இவர்கள் அபராத க்ஷாமணம் பண்ணிக்கொண்டார்கள். ஒரு வேடிக்கை பாருங்கள். இவர்களுக்கு நாராயணன் என்பது சிறுபேர். ஆனால் அங்கே பாருங்கள், இந்த அர்ஜுனன் இருக்கிறானே, அவனுக்கு கண்ணபிரான் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து காட்டினான். அதை பார்த்ததும் நடுநடுங்கி போய்விட்டான் அர்ஜுனன். ஹே கிருஷ்ண, ஹே யாதவ, ஹே சகேதி என்றெல்லாம் அழைத்து விட்டேனே, இப்பேற்பட்ட பரம்பொருளையா அப்படி அழைத்தேன் நான்? அவனோடு தோழனாக பழகினேனே, ரொம்ப அன்போடு தோளோடு தோள் போட்டு பழகினேனே, ஒரு நீராய் கலந்து படுக்கையில் உறவாடினேனே, இப்படியெல்லாம் நடந்து கொண்டு விட்டேனே, எப்பேற்பட்ட பரம்பொருள் அவன், இது தெரியாமல் இவ்வளவு நாள் இப்படி இருந்து விட்டேனே என்று நடுநடுங்கி போய்விட்டான் அவன். அகம் சாமையே அப்புறமேயா, பொறுத்தருள வேண்டும் என்று அவன் அப்படியே அபராத க்ஷாமணம் பண்ணி கொண்டான். அர்ஜுனனும் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் யாதவ, கிருஷ்ணா, இதெல்லாம் அவன் என்ன சிறுபேர் என்று நினைத்து விட்டான். அதுதான் இவர்களுக்கு பெரும்பேர். நாராயண நாமம் சிறுபேர். இப்பொழுதோ கண்ணனுக்கு இந்திரன் கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து விட்டானே, கோவிந்த பட்டாபிஷேகமான பேரு ஆன பிறகு நாராயண நாமம் எங்காவது கண்ணனுக்கு பிடிக்குமா? நாராயண நாமத்தை சொன்னால் சீற்றம் வராதா அவனுக்கு? அதனால்தான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர், நாராயண நாமத்தை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, அருள் கொண்டு சீற்றம் கொள்ளாதே என்று அவர்கள் சொல்லி அபராத க்ஷாமணம் பண்ணிக்கொண்டார்கள். இப்படி ஒரு சரணாகதன் அபராத க்ஷாமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு காட்டி கொடுத்தார்கள் இந்த பெண்கள். அடுத்து ஒரு சரணாகதன் இறுதியாக செய்ய வேண்டியதை இறுதி வரியில் சொல்கிறார்கள். இந்த திருப்பாவை பாசுரத்தில் இறைவாணி தாராய் பறை என்றார்கள். தங்களுக்கு ஒரு சரணாகதன் தன்னுடைய விருப்பத்தை, எண்ணத்தை எம்பெருமானிடம் சொல்ல வேண்டும். இறைவா என்று இவர்கள் அழைத்தது வானோர் இறையை. அங்கு வானோர் இறையை என்ன செய்து கொண்டிருந்தார்? கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். சுற்றிலும் நித்திய சூரிகள் ஹாவ் ஹாவ் என்று சாமகானம் செய்து கொண்டிருந்தார்கள். எங்கும் தூப தீபம் கமழ்ந்து கொண்டிருந்தது. அதற்கு நடுவில் ஒரு சின்ன ஒலி, ஒரு வினோதமான ஒலி கேட்டது. ட்ரியோ 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 ட்ரியோன்னு ஒரு ஒலி. எங்கிருந்து இந்த ஒலி வந்தது என்று எல்லோரும் பார்க்கிறார்கள். சாட்சாத் பரமபதநாதனிடமிருந்துதான் இந்த ஒலி வந்து கொண்டிருக்கிறது. கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய் என்று கன்று மேய்த்து கொண்டிருந்தார் நம் வானோர் இறை. இப்படி ஒரு நகைச்சுவை காட்சியை காஞ்சி சுவாமியை தவிர யாரால் சொல்ல முடியும்? அப்பேற்பட்ட காட்சி இது.
திவத்திலும் பசுநிறை மேய்ப்பூவத்தி செங்கனிவாய் எங்கள் ஆயர் தேவே. திவத்திலும் திவம் என்றால் பரமபதம். பரமபதத்தில் இருக்கும் இருப்பை விட எம்பெருமானுக்கு பிடித்தது எது? திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு, ஆணிரை மேய்ப்பது தான் அவனுக்கு ரொம்ப பிடித்தது. செங்கனிவாய் எங்கள் ஆயர் தேவை என்றார்கள். அந்த ஆயர் தேவைத்தான் இறைவா என்று அழைத்தார்களே ஒழிய குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்று இவர்கள் கூறியதும் இந்த ஆயர் தேவைத்தான், இறைவா என்று அழைத்ததும் இந்த ஆயர் தேவைத்தான். இவர்களுக்கு அந்த பரமபதநாதன் ஒரு பொருட்டே இல்லை இந்த ஆயர் பெருமக்களுக்கு. அப்படிப்பட்டவர்கள் இவர்கள். இப்பொழுது இவர்கள் தங்களுடைய பிராப்தி அபேட்சையை, எண்ணத்தை சொல்லப் போகிறார்கள். இறைவா நீ தாராய் பறை என்றார்கள். கண்ணா, கேட்டதும் கொடுப்பவனே, கிருஷ்ணா கிருஷ்ணா என்று நீ பிரபலமாகிவிட்டாய். ஆனால் எங்களுக்குத்தான் தெரியும் நீ எதையும் ஆராய்ந்து கொடுப்பவன். ஆராயாமல் எதையும் செய்ய மாட்டாய். ஆரம்பம் முதல் எங்களை எத்தனை ஆராய்ச்சி பண்ணினாய், எத்தனை கேள்வி கேட்டாய், எத்தனை வாக்குவாதம் பண்ண, எங்களுக்கு தெரியாதா உன்னை பற்றி? அப்பேற்பட்டவன் நீ கண்ணா. அதனால் நீ எங்களுக்கு பறை தர வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள் இவர்கள். தங்களுடைய எண்ணத்தை கூறினார்கள். எங்களுக்கு பறை தர வேண்டும் என்றார்கள். இப்படி ஒரு சரணாகதன் தனக்கு என்ன வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது பாசுரம் கேட்டவாறே திருவுள்ள முகக்கும் எம்பெருமானுக்கு. அதனால் அது ரொம்ப உகப்பாக இருக்கும். நம் எண்ணத்தை ஒன்று நம்ம போய் எம்பெருமானிடம் போய் நின்று கொண்டு ஒன்றும் சொல்லாமல் வர வேண்டும் என்பது இல்லை. நமக்கு என்ன வேண்டும் என்று தாராளமாக சொல்லலாம். பாசுரம் கேட்டவாறே திருவுள்ள முகக்கும். இவர்கள் பறை வேண்டும் என்று கேட்டுவிட்டார்கள். இந்த பாசுரத்தில் இந்த பறையை இவர்கள் நுண் உணர்வு பெண்டீர்கள், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உடையவர்கள், சாமர்த்தியசாலிகள் என்று பார்த்தோம். நன்றாக கண்ணனை கையாண்டிருக்கிறார்கள் இவர்கள். இவர்கள் என்ன பறை என்று குறிப்பாக கூறுகிறார்களே, இதை கண்ணன் புரிந்து கொண்டானா என்பதை அடுத்த பாசுரத்தில் தான் நாம் இருந்து பார்க்க வேண்டும். இப்படி கறவைகள் பின் சென்று பாசுரத்தில் ஆண்டாளும் தோழியரும் இந்த கோபிகைகள், ஆயர் மங்கைகள் நமக்கு 5 வயது பெண்ணாக 15 வயது மங்கையாக மாறிய இந்த கோபிகைகள் நமக்கு என்ன காட்டி கொடுக்கிறார்கள்? கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் என்று சொல்லும்போது எங்களிடம் நற்கர்மம் ஒன்றுமில்லை என்று கைமுதல் இன்மையை சொன்னார்கள். அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம் என்று சொல்லும்போது தங்களிடம் எந்த தகுதியும் இல்லை, யோக்கியதையின்மையை சொன்னார்கள். அபகர்ஷானுசந்தானம் பண்ணார்கள். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று சொல்லும்போது சித்தோபாயம் எம்பெருமானே என்று உறுதியாக இருக்க வேண்டும் என்று காட்டினார்கள். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா என்று சொல்லும்போது அவனுடைய கோவிந்தனின் குணபூர்த்தியை கொண்டாடினார்கள். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று சொல்லும்போது எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்த உணர்ச்சியை சொல்ல வேண்டும் என்று சரணாகதனுக்கு காட்டி கொடுத்தார்கள். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனமும் சீறி அருளாதே என்று சொல்லும்போது அபராத சாமணம் பண்ணி கொண்டார்கள். ஒரு சரணாகதன் ரொம்ப முக்கியமானது. நாம் செய்யும் பிழைகளை சொல்லி எம்பெருமானிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அபராத சாவணம் பண்ணி கொள்ள வேண்டும். இறைவாணி தாராய் பறை என்று பிராப்தி அபேட்சையை தெரிவித்தார்கள். இப்படி சரணாகதன் தனக்கு என்ன வேண்டும் என்பதை எம்பெருமானிடம் கேட்க வேண்டும். பாசுரம் கேட்டவாறே திருவுள்ள முகக்கும். அதனால் தாராளமாக கேட்கலாம். இதை எல்லாம் இந்த கறவைகள் பின் சென்று பாசுரத்தில் இந்த பெண்கள் ரொம்ப அழகாக கண்ணனுடன் உறவாடி உரையாடி எதிர் வழக்காடி நமக்கு உரைத்து விட்டார்கள். இதற்கு அழகிய மணவாள பெருமாள் குற்றங்கள் அனைத்தையும் க்ஷமித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம்.
ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.